ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்ஒய் கேமிங் தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணதை நான் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காபிள் ஸ்டோன் ஃபார்மு, அதுக்கப்புறமா ஒரு செஸ்ட் ஏரியா கட்ட போகிறோம். நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கும் போது நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டனில் செத்துட்டார். நம்ம ப்ரோ கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த சின்ன கேப்பில் மைண்ட் பண்ணுங்கன்னு. அவர் தான் கேட்காம ஸ்ட்ரைட்டாக போய் மைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதான் அவர் செத்துக்கினே இருக்காரு. மொத்தமாக எத்தனை தடவை சாகுறான்னு தெரில, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை தடவை சாகுறான்னு. மொத்தமாக 2 முறை செத்தார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஸ்கெலிட்டனால். அவர் ரூட் கொஞ்சம் என்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் செஸ்ட்டில் வச்சேன். பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு இந்த சின்ன செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னார். நான் பார்த்தா எதுவும் இல்லை. சரி, இந்த செஸ்ட்டில் இருக்கா பார்த்தா திடீர்னு பார்த்தா கீழே தள்ளி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோ நம்ம மேலே கானில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஸ்கெலிட்டன் அடிக்கும்போது நம்ம வந்து ஸ்வாடால் அவரை அடிச்சிட்டு இருந்தோம்ல, நம்ம ப்ரோ திடீர்னு கூப்பிட்டாரு, ப்ரோ இங்கே ஒண்டர்லிங் டீலில் ஸ்பான் ஆகிருக்காருன்னு. நான் போய் பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் கீழே வந்து செத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லிங் டீலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான ரோல் பண்ணுவான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா எமரால்டுக்கு வாட்டர் பக்கெட் அந்த மாதிரி கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கூட பார்த்தீங்கன்னா லீச் அந்த மாதிரி கூட கொடுப்பான். சப்போஸ் ஒண்டர்லிங் டீலில் வந்து தயவு செஞ்சு பிடிச்சி வைங்க. ஆனால் 1 பிளாக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ட்ரேட் பண்ணுவான். அவன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட் இல்லை லாவா பக்கெட் ட்ரேட் பண்ணுவான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லாவா பக்கெட் ஸ்பான் ஆகிருந்தது. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாரு. சரி, அதை வச்சு நம்ம காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செஞ்சிடலான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சின்ன பிளாட்ஃபார்ம், ஃப்யூச்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்மாக கட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்யறதுக்கு டோட்டலி நம்மளுக்கு 7 பிளாக் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் தேவை. ஃபஸ்ட்டு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருங்க. செகண்ட் பிளாக்கில் நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். 3rd பிளாக் அப்படியே விட்டுருங்க. 4th பிளாக் அப்படியே விட்டுருங்க. 5th பிளாக்கை விட்டுருங்க. 6th பிளாக்கை விட்டுருங்க. இப்போ 7th பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் மாற்றி பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கட்டிட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து பல டைம் செத்துட்டாரு. அவரோட ஜாம்பி தான் கில் பண்ணியிருக்கு இந்த வாட்டி. ஒரு டைமும் ஒரு மாபிக்கிட்ட அவர் செத்துட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வாட்டர் பார்த்தீங்கன்னா கீழே போனோம். அப்போ தான் லாவா வந்து வாட்டர் மேலே படும்போது ஸ்டோனாக மாறும்.
minutes later. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நம்மகிட்ட 6 ஸ்டோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்லாபாக மாற்றி ஒரு பிளாட்ஃபார்ம் கட்ட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்லாம் இங்கே கிட்டே இருக்கிறனால சப்போஸ் க்ரீப்பர் மன ஸ்பான் ஆனால் லூட் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். அதனால நம்ம சின்ன பிளாட்ஃபார்ம் கட்டி அதில் ஃபென்ஸ்லாம் போட்டு நம்ம லூட்டை சேஃப்டியாக வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்லாப் மேக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ப்ரோ கூப்பிட்டாரு. ப்ரோ அப்டேட் ப்ரோன்னு பார்த்தா அப்டேட்டு. அதாவது நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ட்ரி ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லைஃப் கம்மியாச்சு. அது வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணலான்ட்டு நம்ம ப்ரோ கூப்பிட்டாரு. சரி நானும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு டக்குன்னு தள்ளி விட்டேன். ஆனால் நம்ம நிறைய தான் கீழே தள்ளி விட்டாரு. அதனால பழிக்கு பழி வாங்கிட்டோம். நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஃபைட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே ஸ்பான் ஆகும் மாபு. நம்ம ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ நம்ம ஃபைட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு. ப்ரோ அது பாதிலே நிறுத்திடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டாரு. ப்ரோ இது ஓகேவா இல்லை அப்டேட் பண்ண பண்ணி தரணுமான்னு கேட்டேன். ப்ரோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதனால பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போ புதுசாக தானே ஃபஸ்ட்லேருந்து கட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் லாஸ் வரும். ப்ரோ கிட்டே நான் கேட்டேன், ப்ரோ இது ஓகேவான்னு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் மாபு ஸ்பானாக தான் தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுட் இல்லைனால இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆரம்பிக்கலான்னு நான் ஆரம்பித்தேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு இருந்தேன். நம்ம ப்ரோ திடீர்னு ஓடி வந்தார். ப்ரோ எதுக்கு ப்ரோ ஓடி வந்தான்னு கேட்கறதுக்குள்ளே பார்த்தா அவர் கீழே விழுந்துட்டார். ப்ரோ எதுக்கு ப்ரோ கீழே விழுந்தேன்னு நான் கேட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ நான் வேணும் தான் ப்ரோ கீழே விழுந்தேன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் ப்ரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ டென்ஷன் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு கீழே விழுந்திருப்பேன். இங்கேயும் நான் கீழே விழுந்திருப்பேன். ப்ரோ வேணும் தான் இது பண்ணார். ப்ரோ என்னையா வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டார், ப்ரோ என்ன ப்ரோ பண்ணவே இல்லையான்னு. நான் யோசித்தேன் என்னடா பண்ணவே இல்லைன்னு. அப்புறம் தான் யோசிச்சா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் கட்டி அது மேலே செஸ்ட் வச்சு தரணும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா லூட்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்குது. அதனால இவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி வச்சு தரணும்னு நான் யோசித்தேன். அது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் செய்யவே இல்லை. ப்ரோ டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிட்டு டைமண்ட்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தது டைமண்ட்னு. இந்த 1 பிளாக் சீரீஸ் ஆரம்பித்து டே 5 தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பான் ஆகிடுச்சு. நம்ம ப்ரோ வச்சு எடுத்துட்டாரு. நம்ம டைமண்ட்கான அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கான அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்கான ஒரு சின்ன ஏரியா மாதிரி கட்ட போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் மன ஸ்பான் ஆனால் கீழே விழுந்துடும் லூட்டு. அந்த ரீசனுக்காக ப்ரோ தனியாக இருக்க சொன்னார். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஹார்ட்டு தான் இருந்தது. Minutes later.
இது சுற்றி பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னார். அதனால நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுக்கு அப்புறமா பில்லர் வைக்க சொன்னேன். நான் பில்லரை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே சின்ன 2 கேட்டு செஞ்சு வைக்கலாம்னு நினச்சேன். 2 ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அப்புறமா ப்ரோ கிட்ட கேட்டப்போ ப்ரோ ஓகே ப்ரோ நல்லா இருந்துன்னு சொன்னார். நம்ம ப்ரோ மைண்ட் பண்ணிருக்கும் போது செஸ்ட் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லூட் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது கீழே கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களோட கமெண்ட்.